ஓம் நமச்சிவாய. நாம் சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சென்னையில் சாமியார் தோட்டம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் இடத்தில் அமைந்திருக்கும் திரியம்பகேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்னை அசோக் நகர் சாமியார் தோட்டம் பகுதியில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் திரியம்பகேஸ்வரர், தாயார் கருமாரி திரிபுர சுந்தரி, தலவிருட்சம் இலந்தை மரம். இந்த ஸ்தலத்தின் சிறப்பு, இங்கு கையில் திருச்சாந்து உருண்டையை ஏந்திய கோலத்தில் முத்துக்குமார சுவாமி அருள்பாலிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாகும். இங்கு செல்வ விநாயகர், வைத்தீஸ்வரன், முத்துக்குமார சுவாமி, துர்க்கை, ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகிய தெய்வங்களும் தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றார்கள். இந்த தலத்தின் விசேஷ பிரார்த்தனை என, விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும், சகல சௌபாகியங்களுடன் வாழவும், விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் பக்தர்கள் இங்கு இருக்கின்ற அம்மனையும் சுவாமியையும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் இங்கு இருக்கின்ற அம்மனுக்கும் சுவாமிக்கும் துளசி மாலையும் பூவும் சாற்றி வழிபட சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தும், அனுமன் ஜெயந்தி நாளில் 1,08,000 வடைமாலை சாட்டி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்திக் கொள்கின்றார்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? சில வருடங்களுக்கு முன் காலபைரவர் மற்றும் மனைவி லோபா முத்திரையுடன் அகத்தியர் ஆகியோரின் விக்கிரக திருமேனிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. பிரதோஷ வழிபாடும் இறை திருமேனிகளுக்கு செய்யப்படுகின்ற அலங்காரங்களும் இந்த ஆலயத்தின் சிறப்பான விஷயமாகும். புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், லக்ஷ்மி அயக்ரீவர், சுதர்சனர் ஆகியோரை தரிசித்து பலன் பெறுகின்றார்கள். பக்தர்கள் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு துளசி மாலையும், பத்மாவதி தாயாருக்கு தாமரை பூவும் சாத்தி வழிபட விரைவில் திருமண பாக்கியம் கைகூடுகின்றது என்பது நம்பிக்கை. கருமாரி திரிபுர சுந்தரி அம்பிகைக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி புடைவில் சாற்றி வணங்கினால் விரைவில் குழந்தை பாக்கியத்தையும் பெறலாம், சகல சௌபாக்கியங்களுடன் வாழலாம் என்பது ஐதீகம். சரபேஸ்வரருக்கும் அனுமனுக்கும் இங்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரருக்கு மிக விசேஷமாக இருக்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் விமர்சையாக நடைபெறும். பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி, துர்க்கைக்கு ராகுகால பூஜை என மாதம் முழுவதும் வழிபாடுகள் குறையற நடைபெற்று வருகின்றன. இந்த ஆலயத்தில் மார்கழி மாதத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் பகல் 10, ராப்பத்து விழாக்கள், உற்சவங்கள் என களை கட்டி இருக்கும். அதேபோல அனுமன் ஜெயந்தி நாளில் 1,08,000 வடைமாலை சாத்தி விசேஷ அலங்காரத்தில் அற்புதமாக காட்சி தருகின்றார் அனுமான். முக்கியமாக மூலவர் திரியம்பகேஸ்வரர், அம்பாள் கருமாரி திரிபுர சுந்தரி ஆகியோருக்கு பங்குனி உத்திர நன்னாளில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தை காண கண்கோடி வேண்டும். கருமாரி திரிபுர சுந்தரி அம்பாள் திரியம்பகேஸ்வரியும் பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாளையும் வழிபட வாழ்வில் எல்லா வளங்களும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. சுமார் 50 வருடங்களுக்கு முன்னால் இலந்தை மர நிழலில் சூழ வடிவினலாக அருள்பாலித்து வந்தாலாம் கருமாரி திரிபுர சுந்தரி. பிறகு பக்தர் சக்தி சுந்தரேசன் மற்றும் அந்த பகுதி மக்களின் பெரும் முயற்சியால் அழகிய கோவில் கட்டப்பட்டு அங்கே விக்கிரக திருமேனியலாக குடியேறினாள் என்று சொல்கின்றார்கள். 4 திருக்கரங்களில் அபய வரத முத்திரைகளும் சூலமும் உடுக்கையும் கொண்டு ஒரு காலை தரையில் தொங்கவிட்டு இன்னொரு காலை மடித்து வீராசனத்தில் காட்சி தருகின்றாள் கருமாரி திரிபுர சுந்தரி. தேவியின் சிரசுக்கு மேல் 5 தலை நாகம் படமெடுத்து நிற்பது போன்ற அமைப்பு நம்மை சிலிர்க்க செய்கின்றது. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவபெருமானின் அனைத்து கடாட்சங்களையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.